நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்த காலமே தேவ சமூகத்திலே கடந்து வர எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தெய்வ மக்களுக்காக, வர வேண்டியவர்களுக்காக, விசேஷமாக லைவ் மூலமாய் வருபவர்களுக்காக, இந்த சங்கீதங்களை தியானிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வேதத்தை தியானிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாமல் சிறப்பாய் நடத்துவீராக. கரமகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனை நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பெரிய சுமூலம் தாழ்வழி கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு உன் கிருபை போதுமே என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே, எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே, எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே, எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே. உலகெல்லாம் ஒரு மானபுராபோ, ஆவிக்கும் என்னை தேற்றிடுவாரோ. உலகெல்லாம் ஒரு மானபுராபோ, ஆவிக்கும் என்னை தேற்றிடுவாரோ. நாதனின் வருகை தாமதமானால், நாதனின் வருகை தாமதமானால் விழாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே, எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே. சிங்கத்தின் குகையில் தள்ளினாலோ, அக்கினிகள் என்னை இழுத்தறிந்தாலோ, சிங்கத்தின் குகையில் தள்ளினாலோ, அக்கினிகள் என்னை இழுத்தறிந்தாலோ, உள்ளால் நடக்கும் தேடங்களெல்லாம், உள்ளால் நடக்கும் தேடங்களெல்லாம் விழாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே, எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உன் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உன்
எனக்கு ஒரு கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு ஒரு கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கு ஒரு கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு ஒரு கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு கிருபை போதுமே என் தெய்வமே, எனக்கு ஒரு கிருபை போதுமே, எனக்கு ஒரு கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு ஒரு கிருபை போதுமே, எனக்கு ஒரு கிருபை போதுமே நேசரே, ஒரு கிருபை போதுமே. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம், கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாகியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாகியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம், கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ந்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ந்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம், கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம், கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாய்
சமூகத்தில் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். கிருபையாய் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். அல்லேலூயா 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 Praise God. Hallelujah. 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 ஆரோக்கிய ஜெபம். இந்த காலை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அல்லது காலை ஜெபத்தில் ஆண்டவரே கடந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரே, இதை ஆண்டவரே லைவ் மூலியமாய் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை அவங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்களை பலப்படுத்தட்டும். அவங்களுக்கு ஆண்டவரே நல்ல சகாயத்தை தேவன் ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா அந்த காலை ஜெபத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் வார்த்தையினால் எனக்கு பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலே வேத பகுதியை தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்தப் போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 46வது சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே 45ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்தோம். அதிலிருந்து நிறைய தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுதும் கூட மத்தியிலே இன்றைக்கு 46வது சங்கீதத்தை இப்பொழுது நமக்காக அல்லேலூயா நாம் வாசிக்க கேட்கலாம். இப்பொழுது இந்த 46வது சங்கீதத்தை நாம் ஆரம்பம் முதல் முடிவரை எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மைக் இருந்தால் மைக்கில் வாசிங்க, மைக் எடுத்து வாசிங்க. ரெடி? ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சேர்ந்து ஒன்றாக வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். வாசிங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதில் ஜலங்கள் கொந்தளித்து பெருக்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தானத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே வாழ்க்கணிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார்.
ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசித்தோம். இந்த சங்கீதம் கோராகின் புத்திரர் பாடின ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இதிலே 11 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. 11 வசனங்கள் உள்ள சங்கீதமாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே ஒரு ஸ்தோத்திரம் ஆரம்பத்தில் இந்த ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதா என்று அல்மோத்தில் ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எபிரேயர் பாஷையில அந்த அல்மோத்தின் என்று சொல்லுகிறதுக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் பெண்கள் அல்லது கன்னிகை என்று பொருள்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம் இந்த ராக தலைவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இந்த சங்கீதத்தை மிகவும் சிறப்பாக நல்ல இசைக்கருவிகளோடு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தியிருக்கிறார்கள். இதை 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். 1 நாளாகவும் 15:21 நாம் பார்க்கலாம். இந்த பாடலை பெயர் சுட்டியிருக்கிறாங்க. என்னன்னா விடுதலையின் பாடல். சொல்லு பார்க்கலாம். என்ன பாடல்? விடுதலையின் பாடல் என்று சொல்லி இந்த பாடலுக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிரியாம் தீர்க்கதரிசி நல்ல நம்பிக்கையோடு உள்ள ஒரு பாடலை பாடியிருக்கிறார். வெற்றியை கண்ட பிறகு, செங்கடலை கடந்த பிறகு அவர்கள் சென்று அங்கே அந்த மிரியாம் என்ன செய்திருக்கிறார்கள்? வெற்றி கீதங்களை பாடியிருக்கிறார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? வெற்றி கீதங்களை பாடியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சங்கீதமானது மிரியாம் போன்ற பெண்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார் ஒரு சங்கீதமாக இது காணப்படுகிறது. அதனால்தான் விடுதலையின் பாடல் அல்லது வெற்றியின் பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்தை ஒரு 3 பிரிவாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதிலே ஸ்தோத்திரம் அதிலே சில மொத்தமே 11 வசனங்கள் அடங்கிய இந்த சங்கீதம் ஸ்தோத்திரம் 3 பகுதியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் பார்க்கும்போது 1 to 5 வசனங்கள் வருகிறது. 4-5 வசனங்கள் ஒரு இதாக வருகிறது. அடுத்தது 7, 8, 9, 10, 11 இதெல்லாம் சேர்ந்த ஒரு சங்கீதமாக ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம ஆரம்பத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது சில காரியங்களை நாம் பார்க்கலாம். நீங்கள் படிங்கள். 1ஆம் வசனம் படிங்கள். 1ஆம் வசனம் படிங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. துணையுமாய் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை எடுத்துக்கொண்டால் சில அடைக்கல பட்டணங்களை கட்டி அந்த அடைக்கல பட்டணங்களிலே குடியிருப்பார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எண்ணாமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 6 to 28 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது அவைகளிலே அடைக்கல பட்டணம் என்று சொல்லி அன்றைக்கு ஆதரவற்றவர்களுக்கும் யாரும் இல்லாதவர்களுக்கும் அப்படி அவர்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே காலத்திலே எண்ணாமத்தின் புஸ்தகத்திலே ஒரு 6 அடைக்கல பட்டணங்கள் உண்டு பண்ணி அந்த அடைக்கல பட்டணங்களிலே மக்கள் குடியிருந்திருக்கிறார்கள். அங்கே சில காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணாமத்தின் புஸ்தகத்திலே பார்க்கலாம். ஆனால் அங்கே அவர் என்ன சொல்கிறார்? இதெல்லாம் ஒரு அடைக்கலமாக தேசம் ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே அடைக்கலமாக இருக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை தான் அவர் அங்கே சொல்லுகிறார். சொல்லி கர்த்தரை மயப்படுத்துகிறார். நீங்கள் ஸ்தோத்திரம். இப்பொழுது யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கும்போது படிக்க பார்க்கலாம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க.
சகல ஜாதிகளே கர்த்தாவே யோவேல் 3:16. கொஞ்சம் நல்லா படிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து இப்ப என்ன வசனம் படிச்ச? முன்னாடி என்ன வசனம் படிச்ச? இப்ப என்ன படிச்ச? எத்தனை வசனம் படிச்ச? 14 தான் நான் வாசிக்க சொன்னேன். முன்னாடி வேற வசனம் வாசிச்சிட்டிய. சார் போட்டு குழப்பக்கூடாதுண்ணே, கரெக்டாக படிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால வசனம் எடுத்து கரெக்டாக படிங்க. எனக்கு நான் போயிட்டே இருக்கும்போது எனக்கு அதில் கண்டுபிடிக்க முடியாது. நான் மட்டுக்கு அப்படி தான் நினச்சிட்டு போயிட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை பாவத்துக்குள்ள ஆக்கிடாதீங்க. இந்த வார்த்தையை மாற்றியும் பேசக்கூடாது. கரெக்டாக மக்களுக்கு போய் இந்த வசனம் சேரணும். அதை இல்லை சொல்லுவோமா? மாற்றி விட்டுறாதீங்க சார். இப்போ படிங்க, திரும்ப படிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து கெச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். ஆனாலும் நல்லா கவனிக்கணும். தமது ஜனத்திற்கு அவர் அடைக்கலமாகவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் அரணாகவும் இருக்கிறார். நல்லா கவனிக்குங்க. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்போதும் அடைக்கலமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, அதை பாத்தீங்களா? அந்த 1வது வருஷம் எவ்வளவு அருமையா சொல்றது பார்த்தீங்களா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அவரை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமாக இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறார்களோ, ஆண்டவரை தேடுகிறார்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்களோ, அவரையே பற்றி கொண்டிருக்கிறாங்களோ, அவரையே நம்பி இருக்கிறாங்களோ, அவர்களை பார்த்து இந்த கால வேளையிலே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். அல்லேலூயா. பயப்பட வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர் நம்மை விட்டு அவர் போகவே மாட்டார். அதனால நிச்சயமாய் சொல்கிறேன், அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நம்ம கண்டிப்பா காண்போம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் பாருங்கள், குற்றுவீரா கொலைவீரா கிடக்கிற ஒரு பிரஜாரி மனுஷனை அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்களா? நல்ல சமாரியன் தூக்கி அவரை என்ன பண்றாரு? அவரை இயேசுன்னு சொல்றோம்ல. இப்ப அந்த நல்ல சமாரியன் என்ன பண்றாரு பாருங்க. அவரை எத்தனையோ பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா அவர் என்ன செய்யறாரு பார்த்தீங்களா? குற்றுவீரா கொலைவீரா கிடக்கிற அவனை அப்படியே உருவாக்கி அவனை எண்ணெய் போட்டு காயத்துல எண்ணெய் போட்டு அவன் சுய வாகனத்து மேலே ஏற்றி நேராக கொண்டு அந்த அடைக்கல பட்டணத்துல கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க. அவனுக்கு ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்துகிறான். அவனுக்கு ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்தி அவனை ஒரு சபையில கொண்டு போய் விட்டு அந்த சத்திரத்தான் கையில கொடுத்து 2 காசையும் கையில கொடுத்து இவனை பத்திரமா பார்த்துக்கடான்னு சொன்னார் பார்த்தீங்களா? இதுதான் நல்ல சமாரியனுடைய அந்த விதிமுறைகள். கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வருகிற ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார். ஒருத்தரையும் அவரை கைவிட்டதும் இல்லை. ஆனா நம்பி பாருங்க, நிச்சயமாய் சொல்லுகிறேன், அதிசயத்தை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அதிசயமாக நடத்துவார் கர்த்தருடைய பிள்ளையை. ஆகவே இன்னொரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் பகுதியை வாசிக்க. 18:2 படிங்க. 18:2 படிங்க சீக்கிரமாக. 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறீர். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளையே. அல்லேலூயா. மறந்து போகாதீர்கள். ஏதோ சும்மா சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் அவர் வாக்கு மாறாத தெய்வம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் வாழ்க்கையில அவனை கைவிடவே மாட்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. அதனால இன்னைக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை உயர்ந்த அடைக்கலம். இந்த உலகத்துல எவ்வளோ அடைக்கலம்னு சொல்லலாம். ஆனா எந்த அடைக்கலமும் சோத்திர உயர்ந்த அடைக்கலம் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடைக்கலம் இருக்கு பாருங்க, அதுதான் உயர்ந்த அடைக்கலம். நீங்க படிக்கலாம். ரூத்தின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது அங்கே ரூத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது பார்த்தீங்களா? படிக்க பார்க்கலாம். 2:12.
என் மக்களே, இல்லம்மா அதான் வசனம் இல்லை. உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன். இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே ஒரு நிறைவான பலனை இந்த கால வேளையில உனக்கு வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை. எனக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி சில நேரத்தில் வேதனைப்படுறீங்கல்ல, எனக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்கல, இந்த பூமியில நான் என்ன பிரயாசப்பட்டாலும் அது எல்லாம் பெஸ்டா போயிடுச்சு, அது எல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு, அதனால எந்த பலனுமே இல்லாம நான் நிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைங்க. இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஒரு பலன் கிடைக்க போகிறது, அவராலே ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. அது நிச்சயம் கன்ஃபார்ம். கர்த்தருடைய பிள்ளை, கன்ஃபார்ம் நிச்சயமா கிடைக்கும். பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. 91:4 சொல்றாரு, படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 91:4 வாசிங்க. 91:4 எனக்கு அடைக்கலமா இருக்கிற கவனிங்க, அவர் உன்னை சிறகுகளாலே மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை அதிசயம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் இன்றைக்கு அவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா சட்டைகளிலே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அடைக்கலத்துக்காக வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்க போகிறது. சொல்லுங்க, அவரால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? நிறைவான ஒரு பலனை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்பொழுது நீங்கள் 5ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம் படிங்க. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. கொஞ்சம் மைக்கில் படிக்கிறீங்களாப்பா? ஏன் சவுண்டு, உங்க சவுண்டு எனக்கு வரமாட்டேங்குது, அதுக்காக மைக்கில் படிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? திரும்ப படிங்க. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிறார். அதிகாலையில் அதுக்கு என்ன பண்றாரா? சொல்லுங்க, என்ன பண்றாரு? அதிகாலையில் அதுக்கு சகாயம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க, அதிகாலையில் என்ன பண்றாரு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில தேவன் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சகாயம் பண்ணுகிறார். அதனால தான் இந்த அதிகாலையில கர்த்தரை தேடணும்னு சொல்றது. ஆனால் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுறது போல சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாவே அவங்க தேவ சமூகத்துல வந்து பிரயோஜனமே இருக்காது. என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது. சில பேர் தேவ சமூகத்துல வருவாங்க, உட்காருவாங்க, ஜெபம் பண்ற மாதிரி நடிப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஜெபம் முடிஞ்சு போகும்போது எந்த ஒரு காரியமும் அவங்க வாழ்க்கையில டச் ஆயிருக்காது. நல்ல ஒரு ஜெபமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா எழும்பி வரவும் முடியாது, எழும்பவும் முடியாது. சோதரர் காலையில தேவ சமூகத்துல எழுப்பி உட்காரவே முடியாது. சோதரர் அது பிசாசு அவங்களை விடவே மாட்டான். அவங்க ஸ்தோத்திர கட்டில் கடையா போட்டு வச்ச மாதிரி சில பேரை வந்து கட்டில் கடையாவே வச்சிருவான். காலையில் நீ எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு உன்னை கட்டில் கடையாவே போட்டு வச்சிருவான். சோத்திர உனக்கு ஸ்தோத்திர நீ நினைக்கிற மாதிரி சோத்திர சில ஸ்திரீகள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க? சில ஸ்திரீகள் மாத்திரம் இல்லை, ஆண்களும் அப்படிதான். ஆண்களும் எத்தனை மணிக்கு? 7-8 மணிக்கு தான் எந்திருப்பாங்க. எந்திரிச்சு வெளியே வருவாங்க. பாருங்க சோத்திர அதுல என்ன புண்ணியம் இருக்குன்றீங்க, என்ன இருக்குன்றீங்க? ஒரு புண்ணாக்கு இருக்காது. சோத்திர அநேக தேவனுடைய பிள்ளைகள் உங்களை படைச்ச கர்த்தரை விட்டுட்டு நீங்க எவ்வளவு ஸ்தோத்திர அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஆண்டவரை காலையில தேடுவதற்கு பதில் கொஞ்ச நேரம் எழுந்து உட்கார்ந்து ஆண்டவரை தேடுறதுல உங்களுக்கு என்னங்க வந்துட போகுது? என்னங்க உயிர் போயிடுமா? யோசிச்சு பாருங்களேன். உயிரா போவோம். சோதர கொஞ்ச நேரம் எழுப்பி உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கிறதுக்கு பலன் இல்லைன்னு சொல்றாங்க. தேவனை அந்த இடத்துல இங்க மறுதளித்து தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
சொல்லுங்க, உங்களை இவ்வளோ ஆண்டவர் காத்து வந்தவர், இவ்வளோ சுகம் கொடுத்தவர், இப்படி பிள்ளைகளை கொடுத்தவர், இப்படி உங்கள் நல்ல வாழ்க்கையை கொடுத்தவர், இப்படி உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தவர், உங்களுக்கு பலம் தர மாட்டாரா? இந்த வசனத்தை வேற பயன்படுத்துறீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. கிறிஸ்தவனை போல ஒரு பொய் பேசுகிறவன் இந்த உலகத்துல ஒருத்தருமே கிடையாது. ஏன்னா பொய் பேசுறதுல நமக்கெல்லாம் பழகி போச்சு. சோதனை போடுறது வேஷம். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும்? அடுத்தவங்க விஷயத்துல வேணா அதை எடுத்து காட்டுவோம். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்றாரு கர்த்தர். பிரசங்கத்தை பீடத்துல அடிச்சு உடைச்சு சொல்ல தெரியும், ஆனா தன் வாழ்க்கையிலே அதை எடுத்துக்கொள்ள தெரியாது. ஊழிய செய்யறவங்களுக்கும் அப்படித்தான், விசுவாசிகளுக்கும் அப்படித்தான். நமக்கு அதை எடுத்துக்க முடியாது இல்ல. அதெல்லாம் விசுவாசிகளுக்கு நாங்க பிரசங்கம் பண்றோம், ஊழியக்காரங்களாம் அதை எடுத்துக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில பிரசங்கம் பண்ணியே பழகிட்டோம், ஆனா கை கொண்டு பழகிறது இல்லை. ஸ்தோத்திரம். பிரசங்க பீடத்துல ஏறுனா ஆண்டவர் பலப்படுத்துறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு. கர்த்தர் உங்க கண்ணீரை துடைக்கிறாரு, உங்க கவலையை போக்குறாரு, உங்க வியாதியை போக்குறாரு. ஒன்ன மாத்திரம் காலையில எழுப்ப மாட்டாரு. ஏங்க அப்படி? உங்களை மாத்திரம் காலையில எழுப்ப மாட்டாரு, ஆனா நீங்க ஊரெல்லாம் போய் தண்டாடிப்பீங்க. ஆண்டவர் அப்படி பண்ணுவாரு, ஆண்டவர் எப்படி பண்ணுவாரு, ஆண்டவர் இதை செய்வாரு, உங்களுக்கு அதை செய்வாரு. ஏன் உங்களை காலையில எழுப்ப மாட்டேங்கிறாரு? அந்த ஆண்டவர் எங்க போனாரு? சொல்ல, எங்க போனாரு? ஸ்தோத்திரம். நீங்க ஒரிஜினலா விசுவாசியா இருங்க, ஒரிஜினலா ஊழியக்காரனா இருங்க, ஒரிஜினலா ஊழியக்காரியா இருங்க. ஊழியன்னு வந்துட்டா சாகும் வரை போராடணும். ஸ்தோத்திரம். அதுதான் ஊழியம். நீ நினைச்சப்ப கூட்டிட்டு போறதுக்கு இது ஒன்றும் மிட்டாய் கடை இல்லை. ஸ்தோத்திரம். லீவ் போட்டு போறதுக்கு இதுக்கெல்லாம் லீவே கிடையாது. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும். ஸ்தோத்திரம். தொடர்பில்லை சொல்ல, அது பொய்யா இல்ல? அது பொய்யான்ற அந்த ஜீவனும் நன்மையும் கிருபையும் தொடருதுன்னா இப்ப நம்ம காலையில எழுப்பிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால காலையில எழுப்பி உட்கார்ந்து பாருங்க. ஸ்தோத்திரம். உட்கார்ந்து பாருங்க, ஆண்டோடைய மகிமையை பார்ப்பீங்க. ஒரு வசனத்தை படிக்க பார்க்கலாம். மத்தேயு 18:20 படிங்க. மத்தேயு 18:20 சீக்கிரம் படிங்க. மத்தேயு 18:20 டக்குன்னு படிக்கணும், எனக்கு நேரம் இல்லை. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஆமென். அவர் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். அதை ஏங்க புறக்கணிக்கிறீங்க? குடும்பமா எழுப்பி உட்காருங்க, சபையில வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் அது உங்களால முடியல? அதிகாலையில உங்களை ஏன் தேட முடியல? அதிகாலையில ஏன் கர்த்தரை மையப்படுத்த முடியல? நல்லா யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். லூகாஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். லூகாஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் படிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார். அவர் பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாற்று தரங்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தரை தேடுறவங்களுக்கு தான் அந்த நன்மை ஆசீர்வாதம் கிடைக்குது. ஸ்தோத்திரம். 2:46 லூக்கா 2:46 சொன்னா நீங்க எதை படிச்சீங்க? சில நேரம் தப்பா படிக்கிறீங்களா? 2:46 திரும்ப படிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். நடுவிலே நல்லா கவனிக்கணும். போதகர் நடுவிலே ஆண்டவர் அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம், நடுவிலே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, நீங்கள் அடுத்தது இன்னொரு வசனம் படிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 1:13 படிங்க. 1:13 படிங்க. உங்கள் நடுவில் 2-3 பேர் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னவர் இப்ப இங்க நடுவில் ஆண்டுடைய வசனத்தை துணிக்க பண்ணுகிறார். இப்ப பாருங்க வெளிப்படுத்துற விசேஷம் 1:13. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து
மைக்க ஒழுங்கா பிடிங்களேன். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்றார். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அவரு நம்ம நடுவில் இருந்து இவ்வளவு காரியங்களை செய்யறார். 2:1 படிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு 7 பொன்விளக்குகள் மத்தியிலே நடுவிலே அவர் என்ன செய்கிறாரா? உலாவிக் கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையை அக்கினி நடுவிலே, பாருங்கள், அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4 பேர் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்கள் மத்தியிலே தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் உலாவுகிறதை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அதிகாலையில் அந்த நடுவிலே அவர் சகாயம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதிகாலையில் கர்த்தரை தேடுவது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? செப்பனியா 3:5 படிக்க பார்க்கலாம். செப்பனியா 3:5 சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். செப்பனியா 3:5. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் நம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார். அநியாயக்காரருடைய வெட்கம் அறியான். ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துர்கங்கள் பாழாயின. அவருடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன். கவனிக்கணும், தேவன் அந்த நடுவில் இருக்கிறார், சகாயம் பண்ணுகிறார். இந்த நிறைய வசனங்களை நாம் அப்படியே வாசிச்சே போயிட்டே இருக்கலாம். இப்பொழுது நம்ம 3வது பகுதிக்கு நிறைய கடந்து வருவோம். படிக்க பார்க்கலாம். 11ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம் 11ஆம் வசனம் படிங்க. 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முதலாம் வசனமோ கடைசி வசனமோ நமக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து பாருங்க. ஆரம்பத்துல சொன்ன ஆண்டவர் முடிவு வரையும் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. முடிவு வரை நம்மை நடத்துகிறார். முடிவு வரை நம்ம அடைக்கலமா தான் இருக்கிறார் என்பதற்கு இந்த சங்கீதம் 46 ஒரு சான்றாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வசனம் படிங்க. 1 நாளாகமம் 11:9 படிங்க. 11:9. 11:9. இந்த குயிக்கா எடுங்களேன். ஸ்தோத்திரம். 11:9. 2 பேர் இருக்கிறீங்க, அநியாயம் பண்றீங்க. தாவீதின் நாட்களுக்குள் திருப்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். சேனைகளின் கர்த்தர் தாவீது கூட இருந்தார். அல்லேலூயா. சேனையில் கர்த்தர் சும்மா இல்லைங்க, அவர் தாவீது கூட அன்னைக்கு இருந்ததுனாலதான் ஏராளமான மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். நீங்க அடுத்த படிங்க. எரேமியா 10:16 படிங்க. எரேமியா 10:16 சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். எரேமியா 10:16. வாசிக்கிறவங்க வராதனால பாருங்க எவ்வளவு திண்டாட்டமா இருக்குன்னு. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளை போல் அல்ல. அவர் சர்வ வல்லதையும் உருவாக்கினார். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்பதே அவருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50:34 படிங்க. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50:34. எடுத்துட்டீங்களா? 50:34. அவர்களுடைய மீட்பரோ வல்லமை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று வேதம் சொல்ல. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாத்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர் தான் எல்லாரும் கூடயும் வந்திருக்கிறதாக வேதம் தெளிவா நமக்கு சொல்கிறது. இப்ப நீதிமொழிகள் 23:11 படிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 23:11. 23:11. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். இந்த சேனை கத்து வந்து சும்மா நிற்க மாட்டாருங்க. அவர் மீட்பராக வந்து நம் மத்தியிலே வழக்காடுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18-19 படிக்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18-19. ஸ்தோத்திரம். படிக்க பார்க்கலாம். 18-19. 32ஆம் அதிகாரம்
18, 19. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும். வேற படிப்பா, நீ படி. அவர் திக்கி படிக்கிறார், அவனுக்கு புரிய மாட்டேங்குது. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே. சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமை உள்ள தேவனே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்களில் மணிமுத்தருடைய எல்லா வழிகளிலும் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. அல்லேலூயா. பிள்ளைகளே, காலமே கர்த்தரை நீ தேடி வர்றதுனால ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த சேனைகளின் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட வருகிறார். அவர் நமக்காக மீட்பராய் இருந்து மருந்து பேசுகிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகவே இன்றைக்கு அவர் ஸ்தோத்திரம் யோசனையில் பெரியவராக செயலிலே வல்லவருமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சிறப்பாக நடத்துகிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே 46வது சங்கீதத்தை விதமாக தியானித்தோம். எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 46வது சங்கீதத்தை நாங்கள் இந்த நாளிலே வாசித்து கர்த்தரை மையப்படுத்த எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கல பட்டணங்களை வைத்திருந்தோம். ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு தேவன் நமக்கு அடைக்கலும் படணும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்றும், அதிகாலையில் தேடும் போது நடுவிலே சகாயம் பண்ண தீவிரமாய் வருகிறவர் என்று, சேனையில் கர்த்தராய் எங்களுக்கு முன்னே நின்று எங்களை ஆண்டவர் நடத்துகிறவருமாய் இருக்கிற உங்கள் அன்பு நேசருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த பகல் முழுவதும் எங்களை வழிநடத்தும். ஒருவேளை இந்த பகலில் இயேசு வருவேன் என்றால் அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. God bless you.